இது வருஷம் வருஷம் ஆடி மாசங்க. ஆடி புதன்கிழமை முதல் புதன்கிழமை பூச்சாட்டுங்க. இதுவும் கூட்டம் ஃபுல்லா வருங்க. இந்த கோவிலில் மிக சிறப்பு குதிரை சந்தை, மாட்டுச்சந்தை ஆகியவை 5 நாட்களுக்கு மிகச் சிறப்பாக நடைபெறும். பூச்சாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேங்க. 4 வாரத்துக்கு விசேஷமா இருக்குங்க கோயிலுக்கு. 18 பேருக்கு அடுத்த வாரம் கொடிவேத்த பூசை. வாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குங்க. அதெல்லாம் கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாலும் குழந்தை இல்லாத குழந்தை வரம் கிடைக்கும், கடன்காரனுக்கு கடன் தீரும். சிதம்பரத்து பிச்சாபுரத்துல இருந்து வந்த சாமி, அங்கிருந்து வந்ததுதான் இது. எத்தனை விளக்காட்டு ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. நான் சென்ற ஆண்டு நீர்மோர் வழங்கும் போதே அடுத்த ஆண்டு இந்த குருநாதர் நமக்கு இந்த அன்னதானத்தை வழங்குவாரா, வழங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாராங்கிற ரொம்ப ஆவலோட இருந்தேன். அந்த வாய்ப்பை இந்த ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னால் இயன்ற வரைக்கும் வருகின்ற பக்த கோடிகளுக்கு என்னால் இயன்ற வரை கொடுக்கலான்ட்டு ஒரு ஆசைப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது கேசரிங்க, பச்சை பயிர் குழம்புங்க, தக்காளி ரசம், அவரைக்காய் புளி குழம்புங்க. வணக்கம் அன்பு தமிழர்களே, சுரேஷ் சேனலுக்காக நான் சுரேஷ். இன்னைக்கு தமிழ்நாடு மிகவும் புகழ்பெற்ற அஞ்சூர் பொன்னாத சாமி கோவில் பூச்சாட்டு நிகழ்ச்சி தான் இருக்குதுங்க. இன்னைக்கு தேதி 22/7/2026 காலை 10:30 மணி அளவு பூச்சாட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுங்க. அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க உள்ளங்க. இதை தொடர்ந்து கொடியேற்றுதல் பூஜை, முதலமன பூஜை, தேர் திருவிழா என்று குருநாத சாமி கோவில் பற்றி பல்வேறு வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரப்போகுதுங்க. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்பதான் நாம போடக்கூடிய எல்லா வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.
என் பெயர் ரங்கநாதனுங்க. அப்பா பெயர் குருநாதன். வருஷம் வருஷம் ஆடி மாசம் இதே ஊர் தாங்க. முதல் புதன்கிழமை பூச்சாட்டு விழாங்க, இரண்டாவது புதன்கிழமை கொடியேற்று விழாங்க, மூன்றாவது புதன்கிழமை முதல் பூசைங்க, தேரோட வருங்க. நாலாவது புதன்கிழமை மகன் தேரோட சாமி அங்கிருந்து புறப்பட்டு வருங்க. வனத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாள் தான் மடப்படிக்கு போய் சேருங்க. 4-5 நாள் திருவிழாங்க. கூட்டம் ஓவராக்கு. மாட்டு கூட்டம், கடை வீதி, குதிரைகள் எல்லாமே வெளியூர் கூட்டம்லாம் ஃபுல்லா வருங்க. மெட்ராஸ், பெங்களூர் கட்டி எல்லாம் கூட்டம் ஃபுல்லா வருங்க. அது முடிஞ்சதும் அடுத்த புதன்கிழமை வந்து 5வது புதன்கிழமை வந்துங்க பால் பூசை, 6வது புதன்கிழமை சிதம்பரத்து பூசை. இந்த சாமி வந்துங்க ஆதி காலத்துல சிதம்பரத்துல இருந்ததுங்க. அன்னைத்த மன்னர்களோட எங்க சொந்தக்காரெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து ஊரட்ட ஒடியாரும் போது இந்த சாமி எங்களோட வந்துடுது. இந்த அப்ப வந்த சாமி எங்களோடவே தங்கிடுதுங்க. அப்ப கூடையில வந்துங்க எதையுமே எடுக்க முடியாத ஒரு கூடை மட்டும் தூக்கிட்டு ஓடியாந்தாங்க. அந்த கூடைக்குள்ள ஒரு கொலைக்கல்லு மாதிரி செறிஞ்சு அது யாருக்கும் தெரியாத அதே வந்துடுதுங்க. இங்க வந்து பாக்குற போது இங்க வந்து அப்பெல்லாம் வனாந்தரமா இருந்ததுங்க. இங்க வந்து மரத்துக்கடி உட்கார்ந்து பாக்குற போதுங்க அந்த கல்லு கிடந்ததுங்க. இதற்கு நாங்க எடுத்தே போடலையே, இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சாங்க. அதுதான் இப்ப இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த கல்லுங்க, கொலைக்கல்லுங்க சொல்றது. அது அப்படியே வளர்ந்து இன்னைக்கு பெரிய கோயிலா உருவாயிடுதுங்க. அதுக்கு பெயர் குன்னு வளர்ந்தா குருநாதன் பேரு. தேரு மறுபூசை பழங்களும் பாருங்க. மறுபூசைக்கு 4வது புதன்கிழமை மறுபடியும் தேர் அங்கிருந்து வருங்க. அது தேரடுக்கு பக்தர்கள் அதுக்கு தனியா இருக்கிறாங்க. அவங்க அந்த இதுக்கு வந்துருவாங்க. அங்கிருந்து வருங்க. 1 மணி 2 மணி ஆயிரம் இங்க வந்து சேரும்போது கூட்டம் ஓவர் கூட்டங்க. போலீஸ் பாதுகாப்பு 700-800 போலீஸ் வருவாங்க. பல ஆபீசர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாச்சுங்க. எல்லாரும் வருவாங்க திருவிழாக்கு. கோயில் சாமி இன்னைக்கு பூச்சாட்டுங்க 6ஆம் தேதி கோயில். இது சிதம்பரத்து பிச்சாபுரத்துலேருந்து வந்த சாமி, அங்கிருந்து வந்தது தான் இது. இது எத்தனை விளக்காட்டு ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் நல்லா ஒரு விசேஷம், மாட்டு கூட்டம், கோயில் திருவிழா, தேர் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்குது. இந்த பூமி என்னைக்கு போகுங்க அன்னைக்கு தான் இந்த சாமி இங்கே போகிறது. பூச்சாட்டுங்க 4 வாரம் கொடியாச்சு. அடுத்த வாரம் முத பூசை, அதுக்கு அடுத்த வாரம் மறுபூசை, அதுக்கு அடுத்த வாரம் பால் பூசை, அதுக்கு அடுத்த வாரம் சிதம்பரத்து பூசை. 5 பூசை முடிஞ்சது நோய் முடியும். பேர் சரஸ்வதிங்க. கோயில் சின்ன வயசுல வந்துட்டு இருக்கிறேங்க. பூச்சாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேங்க. 4 வாரத்துக்கு விசேஷமா இருக்குங்க கோயில். 18 பேருக்கு. அடுத்த வாரம் கொடிவேத்த பூசை. வாரம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்குங்க. பிள்ளைங்க விஜயலட்சுமி 4 வாரமும் வருவாங்க. நல்லா இருக்கு, விசேஷமா இருக்குங்க. வேண்டுதல் யாராவது கும்பிட்டாங்கன்னா வேண்டுதல் நிறைவேறுதுங்க. நல்லா இருக்கு. திருவிழாக்கு வருவாங்க. வாரம் வருவாங்க. ஆமா, அதிகமா கூட்டமெல்லாம் அதிகமா இருக்குங்க. அடுத்த வாரம் எல்லாம் அங்கிருந்து விசேஷமா இருக்குங்க. 3வது வாரத்துக்கு இங்க கொடியேத்து பூசை. அடுத்த வாரம் 3வது வாரத்துக்கு அங்கிருந்து தேர் வருங்க. தேர் வரும். அங்க நிறைய கூட்டம் இருக்குங்க. அங்கிருந்து தேர் இங்க கொண்டு வருவாங்க. நல்லா 18 பட்டி ஜனமும் வருவாங்க. 4வது வாரம் இங்க பெரிய நோம்பிங்க. அந்தியூர் சின்ன குருநாதசாமி கோவில் திருவிழா பூச்சாட்டுதலை முன்னிட்டு ரெட்டிபாளையத்தைச் சேர்ந்த திரு சண்முகம் அன்னார் அவர்கள்
அனைவருக்கும் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த கோவிலில் மிக சிறப்பு குதிரை சந்தை, மாட்டுச்சந்தை ஆகியவை 5 நாட்களுக்கு மிகச் சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவிற்கு ரெட்டிபாளையம் சண்முக மன்னார் அவர்கள் முதல் முறையாக அன்னதானம் வழங்க உள்ளார்கள். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் குருநாதசாமி அருளால் எல்லா வளமும் கிட்ட மனமாற வாழ்த்துகிறோம். 1500 பேருக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கேசரி, அவரை புளிக்குழம்பு, பச்சைப்பயிறு பருப்பு குழம்பு, ரசம், மோர், கேசரி ஆகியவை வழங்க உள்ளார் என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கிறோம். நான் வந்து ரெட்டிபாளையம் பகுதியை சேர்ந்தவங்க. நான் சிறு வயசுல இருந்தே இந்த கோயிலுக்கு வர்றதுல எனக்கு அதிக ஈடுபாடு உண்டுங்க. நான் சென்ற ஆண்டு நீர்மோர் வழங்கும் போதே அடுத்த ஆண்டு இந்த குருநாதர் நமக்கு இந்த அன்னதானத்தை வழங்குவாரா, வழங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாராங்கிற ரொம்ப ஆவலோட இருந்தேன். அந்த வாய்ப்பை வந்து இந்த ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என்னால் இயன்ற வரைக்கும் வருகின்ற பக்த கோடிகளுக்கு என்னால் இயன்ற வரை கொடுக்கலான்ட்டு ஒரு ஆசைப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். உடல்ல வந்து எல்லா நண்பர்களும் பக்தால இருந்து எல்லாம் உதவி செய்யறாங்க. அதுக்கு மேல கோயில் நிர்வாகம் வந்து வேணுங்கிற இடத்துல நீங்க பண்ணி கொடுங்க, நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க செஞ்சு கொடுத்துருக்குறோங்க. எல்லா மக்களும் சாப்பிட்டுட்டு, அதாவது வந்து ஒரு வாழ்த்துங்கிறது வந்து ஒரு மாபெரும் இந்த பிறவியில் எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு நல் வாழ்த்தா நினைக்கிறேங்க. நான் குருநாதனுடைய திருப்பாதான் எந்த வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே துணை இருக்கணும்னு நான் என்னுடைய ஆசைப்படுறேங்க. நான் இன்னைக்கு வந்து பூச்சாட்டு நடக்குதுங்க. இன்னும் சிறிது நேரத்தில் 10:30 மணிக்கு பூச்சாட்டு பூசை மிக பிரமாண்டமான முறையில் நடக்குதுங்க. அதை காண வந்து கோடான கோடி மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. எல்லா மக்களையும் அந்த குருநாதர் காத்து அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும்னு என்னுடைய ஆசை. அதை நான் பிரார்த்தனையா வேண்டிக்கிறேன். இது கேசரிங்க, பாசிப்பயிர் குழம்புங்க, பச்சைப்பயிர் குழம்புங்க, தக்காளி ரசம், புளிக்குழம்புங்க, அவரைக்காய் புளிக்குழம்புங்க, மோர், சாதம், சாப்பாடுங்க. ரெட்டிபாளையம் சமையல் கான்ட்ராக்டர், சமையல்காரருங்க. ரெட்டிபாளையத்துல வந்து இங்க கோயில வந்து சமைக்கிறதுக்கு வந்தாங்க. என்னங்க, கேசரிங்க, பச்சைப்பயிர் குழம்பு, புளிக்குழம்புங்க, புளி ரசம், மோர், தயிர். 1000 பேர். சும்மா ஏதோ அங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம், நம்மளுக்கு ஏதோ பணி கிடைக்காது, நம்மளுக்கு வரம் கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நினைச்சு வந்தாங்களோ அதெல்லாம் கிடைச்சே தீரும். இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாலும் குழந்தை இல்லாத குழந்தை வரம் கிடைக்கும், கடன்காரனுக்கு கடன் தீரும், குடுக்கல் வாங்கல் கஷ்டம் எல்லாம் அப்படி இதெல்லாம் குடுக்கல் வாங்கலாம் கோரிக்கை வச்சா கொடுப்பாங்க, வாங்குவாங்க, சாமிகிட்ட சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டு எல்லாம் கொடுத்துருவாங்க.